ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையை மனமுருக நினைத்து தன் குழந்தைகளுக்காக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதம் இருந்து மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தினை வலம் வந்து அன்னையிடம் சரணடைந்தால் நினைத்த பலன் அத்தனையும் நிறைவேறும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. செவ்வாடை சக்திகளே, மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு மனக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தினம் நம்மில் பலர் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா, என் துன்பம் என்று தீரும் அம்மா என மனமுருகி அம்மாவை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நமது மனக்குமுறல்களை அறிந்த அம்மா அவர்கள் தைப்பூச இருமுடி சக்தி மாலை அணியும் வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ளார்கள். இருமுடி ஏந்தி சக்தி மாலை அணிவதனால் என்ன நன்மைகள் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக வாருங்கள் ஓர் அற்புத பாடலை கேட்போம். பொன்மாலம் மலரும் நேரம் விளக்கு போடும் குருவின் முகம் ஜோதி ரூபமாகும். அந்தி அள்ளி மலரும் நேரம் அழகு தீபம் எழுந்து இருள் இல்லாம செய்யலாகும். மலரும் நேரம் விளக்கு போடும் குருவின் முகம் ஜோதி ரூபமாகும். அந்தி அள்ளி மலரும் நேரம் அழகு தீபம் எழுந்து இருள் இல்லாம செய்யலாகும். பக்தி எண்ணெயாகும் எடுத்து ஊற்றும் குருவின் கரம் பராசக்தி காட்டும். குரு பக்தி திரிகளாகும் திசைகள் தோறும் அறிவு ஒளி அங்கும் இங்கும் தூவும். மலரும் நேரம் விளக்கு போடும் குருவின் முகம் ஜோதி ரூபமாகும். அந்தி அள்ளி மலரும் நேரம் அழகு தீபம் எழுந்து இருள் இல்லாம செய்யலாகும். ஜோதி ஏத்தும் போது வானிலிருந்து நட்சத்திரம் எழுந்து வணக்கம் செலுத்தும். குளிர்ச்சந்திரன் ஏறி வந்து கிழக்கிலிருந்து வாழ்த்து மடல் எழுதி எழுதி அனுப்பும். மலரும் நேரம் விளக்கு போடும் குருவின் முகம் ஜோதி ரூபமாகும். அந்தி அள்ளி மலரும் நேரம் அழகு தீபம் எழுந்து இருள் இல்லா
செயலாகும். ஜோதியாடும் ஆட்டம் வினைய ஓட்டும், மனம் புகுந்து மாய பேய ஓட்டும். அட தையில பிறந்த பூசம் அம்மா பாசம், சக்திகளின் கண்ணில் பால வார்க்கும். மலரு நேரம் விளக்கு போடும், குருவின் முகம் ஜோதி ரூபமாகும். அந்தி அல்லி மலரு நேரம் அழகு தீபம், எழுந்து இருள் இல்லாம செயலாகும். செவிக்கு விருந்தாக அமைந்தது இந்த இனிய பாடல். சக்திகளே, சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தினால் உடல் நலமின்றி வாடுபவர்கள் நோய் நீங்கி நலம் பெறுவார்கள். அன்னை ஊழ்வினையை வேறறுத்து மன உறுதியையும் அமைதியையும் தருவாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு குறை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். மகப்பேறு இன்றி வேதனைப்படும் குடும்பத்தில் குழந்தை செல்வம் தவழும். கல்வி அறிவு மேன்மையோடு பெருகும். பணிபுரிவோர்க்கு நற்பதவி உயர்வு தந்து மேன்மை அடைய செய்வாள். வியாபாரம் வளர்ந்து நியாயமான லாபம் கிடைக்கும். வேலையின்றி வேதனைப்படுவோருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். விவசாயத்தில் வளம் பெருகும். பக்தியிலே இணைந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். நம்மை தீயவரிடம் இருந்து விலக்கி நாம் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ அன்னை வழிவகுப்பாள். மற்றும் பக்தர்கள் மனமுருக மருவத்தூராளை நினைத்து கோருகின்ற எந்த நல்ல வேண்டுகோளும் ஈடேறும். அன்பார்ந்த சக்திகளே, தைப்பூச இருமுடியேந்தி சக்தி மாலை அணிந்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது பார்த்தீர்களா? நம்மை இப்பொழுது வருத்தி கொண்டிருக்கும் துன்பங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நாம் மீள வேண்டுமானால் நிச்சயமாக இந்த வருடம் நாம் இருமுடி ஏந்தி சக்தி மாலை அணிய வேண்டும். அனைவரும் மேல்மருவத்தூர் புறப்பட தயாராகுங்கள் சக்திகளே. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.